ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் ஆண்டவருடைய கிருபை. தேவன் நம் மீது வைத்த இரக்கத்தினாலே, கிருபையினாலே, அன்பினாலே ஜனங்கள் மீது மிகவும் பிரியமுள்ளவராயிருக்கிறார். இந்த வேளையிலும் ஆன்லைன் மூலமாக எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல, அவர் தூரத்திற்கும் தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் கூட இருக்கிறோம். அவர் நம் மத்தியிலே இருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் அவர் காண்கின்ற தேவனாயிருக்கிறார். இந்த நாளிலும் பக்தியோடு உண்மையாய் ஆண்டவரை தேடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, இந்த நாள் காலையிலே ஆண்டவர் என்னோடு பேசின அந்த வார்த்தையை நாம் இப்பொழுது தியானிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. ஹல்லேலூயா. இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான வார்த்தை என்று சொல்லி பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? துன்ப வேளையிலே, ஆபத்து வேளையிலே பக்தி உள்ளவன், தேவ பக்தி உள்ளவன் தேவனை நோக்கி கூப்பிடுவான். அப்பொழுது பெருவெள்ளம் வந்தாலும் அது என்ன செய்யாது? அவனை வாரி கொண்டு போகாது. கர்த்தர் அவனை என்ன செய்வார்? பாதுகாப்பார். ஹல்லேலூயா. பக்தி உள்ளவர்களை ஆண்டவர் நேசிக்கிறார். பக்தி உள்ளவர்கள் எங்கேயாவது இருக்கிறார்களா என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவர் நாம் பக்தி உள்ளவர்களாக இருக்கிறபடினால தான் என்ன செஞ்சுருக்கிறோம்? ஆண்டவரை தேடி அவருடைய சமூகத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவரை தேட வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு பக்தி நம்முடைய உள்ளத்தில் இருந்ததுனால தான் ஆண்டவர் நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். போன வாரம் கூட நம்ம சாட்சி கேட்டோம். அந்த வட இந்தியாவை சேர்ந்த அந்த ஷேட்டு அவர் என்ன சாட்சி சொன்னார் பாருங்க. அவர் சிறு வயதிலிருந்தே மிகுந்த பக்தி உள்ளவராய் இருந்தார். தன்னுடைய தெய்வத்தின் மீது பக்தி உள்ளவராய் இருந்தார். வாலிப வயதிலே இன்னும் நல்ல பக்தியோடு அவர் இருந்தார். ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தார். ஆனால் அந்த குறிப்பிட்ட காலம் வந்த பொழுது அவருக்கு உண்மையான தெய்வத்தை அவர் அறிந்து கொள்ளவில்லை. எனவே தேவன் தன்னை அவருக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவர் மரணத்துக்கு நேராக போனார். எப்படியாவது தற்கொலை செய்து சாக வேண்டும், குடும்பத்தோடு அதுவும் சாக வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்மானம் பண்ணியிருந்த வேளையிலே கர்த்தர் என்ன செய்தார்? அவரை சந்தித்து தன்னுடைய பிள்ளையாய் மாற்றினார். ஹல்லேலூயா. கையில் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தமக்காக பக்தி உள்ளவனே கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவன் கேட்பார். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, பக்தி உள்ளவன் கூப்பிடும் பொழுது கர்த்தர் அவனுடைய சத்தத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. பக்தி உள்ளவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவராய் இருக்கிறார். பக்தி உள்ளவர்களை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று புறஜாதிகள், ஆண்டவரை அறியாத ஜனங்கள். அவர்கள் தங்கள் மனசாட்சியின்படி வாழ்ந்து அவர்கள் தாங்கள் அறிந்திருக்கிற அந்த தெய்வத்துக்கு பயந்து அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்க நடக்கிறாங்க. உண்மையாய் நடக்கணும்னு சொல்லி நடக்கிறாங்க. ஆண்டவர் மேலே பக்தியாக இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் உண்மையான தெய்வத்தை அறியவில்லை. ஆனாலும் அவர்களுடைய மனசாட்சியின்படி தாங்கள் அறிந்திருக்கிற அந்த வெளிச்சத்திலே அவர்கள் உண்மையாய் நடக்க பிரயாசப்படுகிறார்கள். இன்னொன்று
கிறிஸ்தவர்கள், உண்மையான தெய்வத்தை அறிந்தவர்கள், அவர்கள் ஜெபிக்கிறதிலும் வேதம் வாசிக்கிறதிலும் சபை கூடுதலிலும் இன்னும் கர்த்தரோடு ஐக்கியப்படுவதிலும் அதிகமாய் பிரயாசப்படுகிறவர்கள் தேவ பக்தி உள்ளவர்கள். ஹல்லேலூயா. இப்படி தேவ பக்தி உள்ளவர்கள் மீது தேவன் பிரியமாயிருக்கிறார். உலகத்தின் முடிவு, தம்பி பேசிக்கிட்டே இருக்கிறான், டிஸ்டர்பாக இருக்கும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உலகத்தின் முடிவு நெருங்கி கொண்டு இருக்கிறது. நம்ம பார்க்குறோம், எங்கே பார்த்தாலும் யுத்தங்கள், நாட்டுக்கு நாடு யுத்தம். பாருங்க, இந்தியா பாகிஸ்தான் யுத்தம். ஹல்லேலூயா. இந்த யுத்தங்கள்லாம் எங்கே போய் முடிதுன்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. யுத்தத்தின் செய்தியை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நிலநடுக்கங்கள், பூகம்பங்கள், இயற்கை சீற்றங்கள், கொள்ளை நோய்கள், அந்த உலகத்தின் முடிவில் என்ன நடக்குமோ அவைகளெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. துன்மார்க்கர்கள், கொலைகள், கொள்ளைகள், அநியாயமான கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் மனுஷர்கள் என்ன செய்கிறாங்க, செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பாருங்க, தாவீது ராஜா ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். சங்கீதம் 12:1 ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான். தேசத்தில் பக்தி உள்ளவனே இல்லை, ஆண்டவரை தேடுகிறவனே இல்லை. ஹல்லேலூயா. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவை உண்டு பண்ணுகிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார், கடவுள் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையே மனுஷர்களிடத்திலே இல்லை. எனவே அவனால் என்ன செய்ய முடியல, உண்மையாக இருக்க முடியலை. மீகா 7:2 வாசிங்க. அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்று போகிறான், மனுஷரில் செம்மையானவன் இல்லை, எல்லாரும் இரத்தம் சிந்த பதிவிருக்கிறார்கள், அவனவன் தன் தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறான். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே பக்தி உள்ளவர்கள் இல்லாத காரணத்தினாலே அவர்கள் செம்மையற்றவர்களாய், அவர்களுடைய வழி செம்மையானது அல்ல, தாறுமாறான வாழ்க்கை ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், தெய்வ பயம் இல்லாதவர்கள். ஹல்லேலூயா. ஆனால் பக்தி உள்ள ஜனங்கள் எப்படி இருப்பார்கள், அவர்கள் கடவுளை தேடுகிறவர்களாய் இருப்பார்கள், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களாய் இருப்பார்கள். கர்த்தர் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர் அற்புதத்தை செய்வார், பாதுகாப்பு கொடுப்பார். தீங்கு வராதபடிக்கு ஜெபிக்கிறவர்களை, பக்தி உள்ளவர்களை ஆண்டவர் பாதுகாப்பார். ஏனென்றால் பக்தி உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள், ஆண்டவர் ஒருவர் உண்டு, அவர் நிச்சயம் நமக்கு இந்த பிரச்சனையிலே ஒரு விடுதலை கொடுப்பார். இதனை செய்ய தேவனால் முடியும், மனுஷனால் கூடாத காரியம் தேவனால் முடியும் என்கிற ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே இருக்கிறபடினாலே அவன் என்ன செய்கிறான், ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். ஹல்லேலூயா. துன்பம் வரும்பொழுது, ஆபத்து காலத்திலே கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது தேவன் அவன் விண்ணப்பத்தை கேட்பார். அப்பொழுது பெருவெள்ளம் வந்தாலும், ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. பாருங்க, கைகள் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எவ்வளவு அதே பக்தி உள்ளவளே, நீ பயப்படாதே, கர்த்தர் உன்னுடைய ஜெபத்தை கேட்கும்படியாய் அவர் காத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்லவர் நம்முடைய ஆண்டவர். கர்த்தர் முதலாக இந்த உலகத்திலே அவர் சிருஷ்டித்த பொழுது ஆதாமை சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. அதன் பிறகு மனுக்குலம் பலுகி பெருக வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் ஏவாளை சிருஷ்டித்தார். அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு வாசிக்கலாம். மல்கியா 2:15 வேதம் சொல்கிறது, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பூரணமாயிருந்ததே, பின்னே ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படியாகத்தானே. ஹல்லேலூயா. தேவ பக்தியுள்ள சந்ததிகள் இந்த பூமியிலே பெருக வேண்டும். கர்த்தரை தேடுகிறவர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் பலுகி பெருக வேண்டும் என்பதற்காகவே தேவன் பக்தியுள்ள சந்ததியை பெரும்படியாய் ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பமும் பக்தியுள்ள குடும்பமாய், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிற குடும்பமாய் இருக்க வேண்டும் என்றே தேவன் விரும்புகிறார். ஆனால் இன்றைய நாட்களிலே நம்ம பார்க்கிறது என்ன, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், கர்த்தரை தேடுகிறவன் ஒருவனும் இல்லை. நல்லவன் உண்டா என்று சொல்லி தேவன் என்ன செய்கிறாரா, இந்த பூமியை நோக்கி பார்க்கிறார். தன்னை தேடுகிறவர் யாராவது உண்டா என்று சொல்லி கர்த்தருடைய கண்கள்
பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே இந்த வேளையிலே கர்த்தரை தேடி வந்திருக்கிற நம்மீது கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்கள் மீது அவருடைய கண்கள் என்ன செய்கிறது? நோக்கமாக இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை அவர் நோக்கி பார்க்கிறார். தம்மை தேடுகிறவர்களை அவர் நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். இதற்காக நம்முடைய ஜெபத்தை கேட்கும்படியாய், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கும்படியாய், தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படியாய் கர்த்தர் பக்தி உள்ளவனே அவர் நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. எனவே தேவன் மீது பக்தியாக இருக்கிற நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, கலங்கி தவிக்க வேண்டியதில்லை. நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை கைவிட மாட்டார், நம்மை விட்டு அவர் விலகவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம வேதத்திலே நாம் அறிந்திருக்கிறோம், தேவ பக்தியுள்ள கொர்நேலியு என்பவனை குறித்து வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம். 10ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிப்போம். அவர் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. அவன் தேவ பக்தி உள்ளவனாகவும் தன் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து ஆண்டவருக்கு பயப்படுகிறவனும் தான தர்மங்களை செய்கிறவனும் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறவனுமாயிருந்தான். ஹல்லேலூயா. அந்த தேவ பக்தியுள்ள கொர்நேலியு அவன் எப்படிப்பட்டவன்னா, அவன் 100க்கு அதிபதி. அவனுக்கு கீழே 100 பேர் இருந்தார்கள். அவன் ரோம பட்டாளத்திலே ஒரு மிகப்பெரிய போர் வீரனாய் இருந்தான். அவன் சொன்னதை செய்யும்படியாய், உடனே அதற்கு கீழ்ப்படியும்படியாய் 100 பேர் அவனுக்காக காத்திருந்தார்கள். ஆனாலும் அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தான். கைகள் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அவன் அவ்வளவோ பெரிய ரோம சாம்ராஜ்யத்திலே மிகப்பெரிய பதவியில் இருந்தாலும் அவன் ஆண்டவர் மீது நம்பிக்கை உள்ளவனாய், தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தான். எனவே ஆண்டவர் அவனை சந்திக்க உண்மையுள்ள தெய்வத்தை அவன் அறியும்படிக்கு தேவன் சித்தம் கொண்டார். எனவே ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரு நாள் அவன் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கையிலே கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி பிரத்யட்சமாக அவனுடைய கண்களுக்கு முன்பாக தூதன் நிற்கிறான் பாருங்க. ஹல்லேலூயா. உன்னுடைய தான தர்மங்கள், உன்னுடைய விண்ணப்பங்கள், உன்னுடைய ஜெபங்கள் எல்லாம் தேவனுடைய சந்நிதி எட்டியது என்று சொல்லி அவன் பேசுகிறான். நீ சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படிக்கு, இந்த ஜீவனுள்ள தேவனை நீ அறிந்து கொள்ளும்படிக்கு நீ என்ன செய்யணும்? பேதுரு என்கிற இயேசுவின் சீடரை நீ அழைத்து கொண்டு வர வேண்டும். அவர் உனக்கு என்ன செய்வார்? சத்தியத்தை போதிப்பார். ஹல்லேலூயா. சத்தியமுள்ள தெய்வத்தை அவர் உனக்கு அறிவிப்பார் என்று சொல்லி தூதன் அவரோடு பேசுகிறான். ஹல்லேலூயா. பாருங்க, பக்தி உள்ளவர்கள் யாராயிருந்தாலும் சரி, கர்த்தர் அவர்களை நோக்கி பார்க்கிறார். எனவே ஆண்டவர் என்ன செய்தார்? தன்னுடைய சீஷர் பேதுருவை அங்கே அனுப்புகிறார் அவருடைய வீட்டுக்கு. இந்த கொர்நேலியு அவருடைய சொந்தக்காரர்கள் இன்னுமாய் அவருடைய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க? அவருடைய வீட்டிலே கூடியிருக்கிறார்கள். அங்கே பேதுரு என்ன செய்கிறார்? அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கும்படியாய் அங்கே போகிறார். அவர் தொடங்கும் போதே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. ஹல்லேலூயா. யாராயிருந்தாலும், எந்த ஜாதியோ எந்த சமயத்தானோ எப்படிப்பட்டவனாயிருந்தாலும் ஆண்டவருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் அவருக்கு ஏற்புடையவன் என்று சொல்கிறார். ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியமானவர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் யார்? அவர் சிலுவையில் அறைஞ்சு கொண்டாங்க. அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அந்த இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அவரே உண்மையுள்ள தேவன், அவரே தேவனுடைய குமாரன் என்று சொல்லி இயேசுவை குறித்து அவர் பேச பேச அந்த கொர்நேலியும் அவனோடு இருந்த அத்தனை பேரும் மிகவும் கவனமாய் அப்படியே விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தை அது வல்லமை உள்ளது, அது ஜீவனுள்ளதாக இருக்கிறது. தேவனுடைய ஆவி அந்த வார்த்தையில் இருக்குது பாருங்க. அந்த வார்த்தை அவர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது, அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் கேட்டுக்கொண்டு இருக்கிற வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் அத்தனை பேர் மேலும் இறங்கினார். ஹல்லேலூயா. நீங்கள் வீட்டில் போய் 10ஆம் அதிகாரத்தை வாசிங்க. ஆதியாகமம், அப்போஸ்தலர் பணி 10ஆம் அதிகாரத்தில். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கினார்.
அப்பொழுது பேதுருவுக்கும் அவரோடு இருந்த சீடர்களுக்கும் மிகுந்த ஆச்சரியம். இவர்கள் ஆண்டவரை அறியாத புறஜாதி ஜனங்களாச்சே, இவர்கள் மீது நம் மீது இறங்கின பரிசுத்த ஆவியானவர் எப்படி இவர்கள் மீதும் இறங்கி இவர்களை ஆட்கொள்கிறாரே. அவர்கள் பரிசுத்த ஆவிலே நிறைந்து பற்பல பாஷைகளை பேச தொடங்கினார்கள். பேதுருவுக்கும் அவரோடு இருந்தவர்களுக்கும் மிகுந்த ஆச்சரியம் உண்டாயிற்று. கர்த்தர் புறஜாதிகளுக்கும் என்ன செய்தார்? தன்னுடைய கிருபையை வெளிப்படுத்தினார். தன்னுடைய ஆவியை அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. உடனே அத்தனை பேர்களுக்கும் அங்கே ஞான ஸ்நானம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறினார்கள். கைகள் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள ஊற்று நதியாய் பாய்ந்தோடும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. நாம் விசுவாசத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோமா? விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கிறோமா? தேவ பக்தி உள்ளவர்களாய் அவரை நாம் நோக்கி பார்க்கிறோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். பக்தியின் வேஷம் போடுகிறவர்களும் உண்மையாய் பக்தியாய் இருக்கிறவர்களும் அவருக்கு நன்றாக தெரியும். இருதயத்தை பார்த்து அவர் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். வெளி வேஷத்தை பார்த்து ஏமாந்து போகிறவர் அல்ல. நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் பயபக்தியோடு ஆண்டவரை தேடி வந்திருக்கிற நம்மீது ஆண்டவர் பிரியமாய் இருக்கிறார். தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நம்மை நிறைத்து நாம் அவருக்காக வாழ, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, அவருக்கு ஊழியம் செய்ய எல்லா சூழ்நிலையிலும் தைரியமாய் கர்த்தருக்காக நாம் இந்த உலகத்திலே வாழும்படியான ஒரு வாழ்க்கையை கொடுக்க அவர் நமக்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்தி உள்ளவர்கள் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானவர்கள். நம்ம வேதத்தில் பார்க்கிறோம், தானியேல் என்பவர் அவர் மிகவும் தேவ பக்தி உள்ளவராய் இருந்தார். ஹல்லேலூயா. தேவ பக்தியுள்ள அந்த தானியேலை கர்த்தர் என்ன செய்தார்? அவர் மிகவும் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இந்த தானியேல் எப்படிப்பட்டவர்? அவருடைய தேவ பக்தி எப்படிப்பட்டதாக இருந்தது? தினமும் 3 வேளை ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவராய் இருந்தார். ஹல்லேலூயா. தினமும் 3 வேளை வழக்கத்தின்படியே ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார். எனவே இந்த ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவன், பக்தி உள்ளவன் எவனும் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது என்று வேதம் சொல்லுகிறது போல, இந்த பக்தியுள்ள தானியேல் ஆண்டவரை நோக்கி 3 நேரமும் விண்ணப்பம் பண்ணி கர்த்தரையே எல்லாவற்றிற்கும் சார்ந்திருந்தான். அவன் அந்த தேசத்தில் மிகப்பெரிய ராஜாவுக்கு அடுத்த பதவியில் இருந்தான். ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரு குறைவும் கிடையாது. எல்லா அந்தஸ்து புகழ் எல்லாமே அவனுக்கு இருந்தது. ஆனாலும் அவன் ஆண்டவர் மீது பக்தியாக இருந்தான். கர்த்தரை தேடுவதிலே கவனமாக இருந்தான். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோம்? கொஞ்சம் ஆண்டவரேன்னு ஒன்றும் இல்லாமல் இருக்கிற நேரத்தில் போய் என்ன செய்கிறோம்? ஆண்டவரை தேடுறோம். ஆனால் நம்ம கேட்டதெல்லாம் கிடைச்ச பிறகு இப்போ எனக்கு ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு இப்போ வேலை வந்துட்டு நான் இப்போ வேலைக்கு போகிறேன், அதனால் என்னால் ஜெபிக்க முடியாது. இப்போ பிள்ளை வந்துட்டு என் பிள்ளைகளை கவனிக்க வேண்டியது இருக்குது, அதனால் எனக்கு ஜெபிக்க நேரம் கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை வச்சே நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு அந்த ஆசீர்வாதமே நமக்கு தடையாக இருக்கிறது. ஆனால் இந்த தானியேல் எல்லா சூழ்நிலையிலும் 3 வேளை ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான். அந்த ஜெபத்தை யாராலும் என்ன செய்ய முடியலை? தடுத்து நிறுத்தவே முடியலை. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தரை தேடுவதிலே அவன் கவனமாக இருந்தான். அதில் சந்தேகமே இல்லை. வழக்கத்தின்படியே 3 வேளையும் அவன் வானத்தை அன்னார்ந்து பார்த்து, ஹல்லேலூயா, ஜன்னலை திறந்து வைத்து தேவனை நோக்கி, எருசலேமை நோக்கி, தேவனுடைய ஆலயத்தை நோக்கி அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான். எனவே இந்த தானியேலை அழிக்கும்படியாக அவனுக்கு விரோதமாக கர்ச்சிக்கும் சிங்கம் போல விரோதிகள் அவனுக்கு விரோதமாக எழும்பினார்கள். சிங்கங்களின் நடுவே அவனை தூக்கி போட்டு அவனை அழிக்கும்படியாக சத்துருக்கள் அவனுக்கு விரோதமாக திட்டம் தீட்டினார்கள். ஹல்லேலூயா. எனவே என்ன செஞ்சாங்க? சிங்கத்தின் நடுவே அவனை தூக்கி போட்டார்கள். சிங்கம் போன்று இன்று அநேக விரோதிகள், சாத்தான் கர்ச்சிக்கும் சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று சுற்றி வகை தேடி கொண்டிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 5:8 உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன்
நம்முடைய எதிராளி யாரு? பிசாசானவன் தான் நம்முடைய எதிராளி. அவன் கர்ச்சிக்கும் சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று சுற்றி வகை தேடி கொண்டு இருக்கிறான். கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர், சாத்தானை ஜெயித்தவர், சாத்தானின் தலையை நசுக்கிய யூதா சிங்கம் இயேசு கிறிஸ்து அவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உயிருள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் ஜீவனுள்ளவர். அவர் வல்லமை உள்ளவராய் அவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த சிங்கங்களின் குகையிலே தானியேலை தூக்கி போட்டார்கள். காரணம் என்ன? அவன் ஜெபிக்கிறான். அவன் ஜெபத்தை நிறுத்த மாட்டுக்கான். ஹல்லேலூயா. 30 நாள் யாரும் என்ன செய்யக்கூடாது? ராஜா கிட்ட தான் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா எதுக்கு நம்ம ஜெபிக்கிறோம்? ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறதுக்கு காரணம் முதலாவது, ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள அந்த உறவை நாம் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நாம் ஜெபிக்கும்போது தேவனுக்கு நமக்கும் இடையே நல்ல ஒரு உறவு, ஒரு ஐக்கியம் நமக்கு உண்டாகிறது. அதன் பிறகு நம்மளுக்கு என்ன தேவையோ அதை என்ன செய்கிறோம்? ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறோம். நம்முடைய தேவையை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். நம்ம கேட்குறத அவர் கொடுக்கிறார். அது தாமதமானால் இப்போ இல்லை, உனக்கு பிறகு தாரேன், பொறுமையாக இரு என்று சொல்லுகிறார். ஆலோசனை கொடுத்து நம்மளோடு பேசி அழகாக அவர் நடத்தி நம்மோடு உறவாடுகிறது தான் அந்த ஒரு ஜெபம். ஜெபத்தின் மகிமை, ஜெபத்தின் மேன்மை. ஜெபம் மிகவும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. எனவே தேவனோடு தானியேலுக்கு இருந்த அந்த உறவை துண்டிக்கும்படியாக சத்துருவாகிய பிசாசானவன் போராடி கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. 30 நாட்கள் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்ன செய்யணும்? நீங்கள் ராஜாட்ட போய் கேளுங்க, அவர் கொடுப்பார். ராஜாவை தவிர வேறு யார்கிட்ட நீங்கள் என்ன செய்யக்கூடாது? எந்த விண்ணப்பமும் பண்ணக்கூடாது. எந்த தெய்வத்துக்கிட்டையும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது. ஜெபிக்கக்கூடாது என்பது கட்டளை. அப்படி ஜெபித்தால் அவர்கள் சிங்க குகையிலே தூக்கி போடப்படுவார்கள். இந்த சட்டத்தை தானியேல் அறிந்திருந்தான். அல்லேலூயா. அது ராஜாவின் முத்திரை போடப்பட்டு அதிகாரப்பூர்வமாக பிறப்பிக்கப்பட்ட ஒரு சட்டமாக இருந்தது. ஆனாலும் தானியேல் என்ன செய்ய முடியல? எந்த சட்டமும் அவனுடைய ஜெபத்தை தடுத்து நிறுத்த முடியவில்லை. வழக்கத்தின்படியே அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய வீட்டிற்குள்ளே போய் ஜன்னலை திறந்து வைத்து யாருக்கும் அவன் பயப்படவே இல்லை பாருங்க. அல்லது ஐயோ ஒரு கட்டளை வந்திருக்குதே, நம்ம ஜெபம் பண்ணால் இவங்க பார்த்து ஏதாவது நம்மளை பிடிச்சு கொடுத்துருவாங்களோன்னு சொல்லி அவன் பயப்படவும் இல்லை. எப்பவும் போல் ஜன்னலை திறந்து வைத்து 2 கைகளையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். இந்த சதிகாரர்கள் இவனை பின்தொடர்ந்து இவன் ஜெபிக்கிறானா இல்லையான்னு பார்ப்போன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? வந்து நின்று அப்படியே அவனை பார்க்குறாங்க, கவனிக்கிறாங்க. அவன் யாரையும் பார்க்கல. ஹல்லேலூயா. அவன் ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்த்து ஜெபித்தான். ஹல்லேலூயா. அவன் ஜெபத்தை நிறுத்தவே இல்லை. ஹல்லேலூயா. அவன் என்ன செஞ்சாங்க? உடனே குற்றம் கண்டுபிடித்து, இதுதான் அவன் செஞ்ச குற்றம். என்ன குற்றம்? ஆண்டவரை நோக்கி ஜெபித்தது தான் அவன் செய்த குற்றம். அவனை தூக்கி சிங்கத்தின் நடுவே போட்டார்கள். அந்த ராஜா வந்து என்ன செஞ்சார்? தானியேலை பார்த்து கேட்டார், தானியேலே, இடைவிடாமல் நீ ஆராதிக்கிற உன்னுடைய தேவன் உன்னை சிங்கங்களின் வாயிலிருந்து தப்புவிக்க வல்லவராய் இருந்த ஆண்டவர் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். கைகள் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். அந்த சிங்கத்துக்கு ரொம்ப நாளாக சாப்பாடு கொடுக்காம, நிறைய சிங்கங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம, ஒரு வாரத்துக்கு மேலே அதுக்கு சாப்பாடே கொடுக்காம பட்டினியாக போட்டு என்ன செஞ்சுருக்காங்க? அந்த சிங்கத்தை ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்போ தான் இவனை போட்ட உடனே என்ன செய்யும்? அந்த சிங்கங்கள் எல்லாம் அவனை கடித்து கொதறி அவனை சாப்பிடும் என்று சொல்லி நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? தன்னுடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். பிரச்சனை வந்தோடனே, போராட்டம் வந்தோடனே நம்முடைய ஜெபம் குறையுது. ஹல்லேலூயா. ஜெபம் இன்னும் என்ன செய்யணும்? அதிகரிக்கணும். ஜெபந்தான் வல்லமை உள்ளது. ஜெபத்தினால் முடியாதது ஒன்றுமில்லை. ஜெபிக்கும் பொழுது ஜெபிக்க ஜெபிக்க தேவனுக்கு நமக்கும் உள்ள உறவு பலப்படுகிறது. தேவன் இன்னும் அதிகமாய் பக்தியோடு தன்னை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை அவர் உடனே என்ன செய்கிறார்? நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆபத்து நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்கு ரோதமாய் எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும், பெரு வெள்ளம் நமக்கு ரோதமாக எழும்பி வந்தாலும் கர்த்தர் அதனை தடுத்து நிறுத்துகிறவராய் இருக்கிறார். தன்னை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை எந்த தீங்கும் அணுகாதபடி அவர் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது, வசனம் சொல்லுகிறது.
ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையிலே இருக்கிறார். தன்னுடைய வார்த்தையின் படியே நமக்கு அவர் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் என்று சொல்லி பாருங்க. ஒரு சகோதரி, ஒரு வாலிப மகள், அவளுடைய மாமா, தாய் மாமன் அவர் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணாங்க. அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரத்தில் அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார். டாக்டர் சொன்னாங்க அவர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதுவும் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார். அவர் முழிக்கிறாரோ அல்லது அப்படியே மரித்து போவாரோ தெரியவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். இந்த மகள் எப்படியாவது ஆண்டவர் தன்னுடைய மாமாவை காப்பாற்ற வேண்டும். அவள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு வாலிப மகள். எனவே அவள் ஒரு திட்டம் பண்ணினாள். தன்னுடைய அறையிலே போய் கதவை பூட்டிக்கொண்டு 9 மணி நேரம் பரிசுத்த ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷையிலே பேசி ஆண்டவரை நோக்கி அவள் விடாமல் ஜெபித்து கொண்டிருந்தாளாம். ஹல்லேலூயா. 9 மணி நேரம் ஜெபித்து 9ஆம் மணி நேரம் முடியவும் கதவை தட்டினாங்க. தட்டிட்டு, உங்கள் மாமா கண் விழித்து விட்டார், இப்பொழுது நன்றாக இருக்கிறார் என்ற செய்தி கேட்ட பிறகுதான் அவள் வெளியே எப்படியாய் அவர் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். ஜெபம் வல்லமை உள்ளது. நம்ம ஏதோ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சொல்லிட்டு உடனே என்ன செய்கிறோம், நிறைய ஜெபம் பண்ண மாதிரி நிறைய சாதித்த மாதிரி நினைக்கிறோம். நான் அவ்வளோ ஜெபம் பண்ணி, அவ்வளோ பைபிள் வாசித்தேன், அவ்வளவோ செஞ்சேன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஹல்லேலூயா. ஜெபம் எவ்வளவுக்கு பிரச்சனை எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு அதிகமாய் ஜெபம் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த அறைக்கு எவ்வளவு வெளிச்சம் தேவையோ அத்தனை வெளிச்சம் லைட்டு போட்டால் தான் என்ன செய்யும், அறை முழுவதும் பிரகாசமாக இருக்கும், நம்மளால் வாசிக்க முடியும். இந்த ஒரு ஹாலுக்கு வெறும் 40 வாட்ஸ் பல்ப் மட்டும் போட்டோம்னா நம்ம எல்லாரும் உட்காந்து பைபிள் படிக்க முடியுமா? ஹல்லேலூயா. அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் சிறிய பிரச்சனை சாதாரணமாக போய்விடும். பிரச்சனை எவ்வளவு அதிகமாக இருக்குதோ அதற்கு ஏற்றாற்போல் நம்முடைய ஜெபமும் ஆண்டவரோடு உள்ள உறவும் இன்னும் அதிகமாய் பலப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நீ எவ்வளவு நீ ஜெபிக்கிற அந்த அளவுக்கு ஆண்டவரோடு உள்ள நம்முடைய உறவு இன்னும் உறுதியாக இருக்கும். நம்முடைய சமாதானம் அசைக்கப்படாமல் இருக்கும். நம்முடைய சந்தோஷம் எப்பொழுதும் நிலைத்து நிற்கும். ஜெபக்குறைவு ஏற்படும் பொழுது நம்முடைய சமாதானம் போகுது, நமக்கு சந்தோஷம் கெட்டு போகுது, ஒரு அவிசுவாசம் வந்துடுது. கிடைக்குமோ கிடைக்காதோ, நடக்குமோ நடக்காதோ, அதுவோ இதுவோன்ட்டு ஒரு அவிசுவாசம் நமக்குள்ளே வந்து விடுது. எல்லாத்துக்கும் காரணம் ஜெபக்குறைவு. ஜெபம் குறையும் போது ஆண்டவருக்கு நமக்கும் உள்ள உறவு குறைஞ்சு போகுது. ஹல்லேலூயா. மனுஷர்களோடு அதிக நேரம் பேசி ஊர்க்கதையை வெட்டி கதையை பேசி பேசி என்ன செய்கிறோம், ஒவ்வொரு நாள் நேரத்தை போய்கிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த நேரத்தை ஆண்டவரோடு பேச, ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க, நாம் வேலை செய்யும் பொழுதும் நம்ம எங்கே இருந்தாலும் கர்த்தரோடு நம்முடைய உறவு என்ன செய்து கொண்டு இருக்க வேண்டும், இருந்து கொண்டே இருக்கணும். கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகள் மீது அவர் வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். பக்தியுள்ள தன்னுடைய பிள்ளைகள் அவர் என்ன செய்வதில்லை, ஒருபோதும் அவர் கைவிடுவதே இல்லை. அவர் நம்மை நோக்கி கவனித்து கொண்டே இருக்கிறார், நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஜெபிக்கிறவர்களைத்தான் அவர் அதிகமாய் தேடுகிறார். ஜெபிக்கிறவர்கள் மீது தான் அவர் அதிக அன்பாய் இருக்கிறார். ஜெபிக்கிறவர்களைத்தான் அதிகமாய் நேசிக்கிறார். தன்னை தேடுகிறவர்களைத்தான் அவர் என்ன செய்கிறார், அதிகமாக அவர் தேடுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுமாய் நம்ம பார்க்கிறோம், எசேக்கியா என்கிற ராஜா. அந்த எசேக்கியா ராஜா அவர் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். அந்த எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு நோய் வந்திருந்தது. அது பிளவை நோய்னு வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. பிளவை நோய் என்றால் அந்த காலத்தில் அது புற்றுநோய் என்று அழைக்கப்படுகிறது. புற்றுநோய்க்கு நாட்டு வைத்தியம், அந்த காலத்தில் உள்ள எல்லா வைத்தியங்களையும் என்ன செஞ்சாங்க, அவருக்காக செய்தார்கள். ராஜாவுக்கு என்கிற தீர்க்கதரிசி அழைத்து, எசேக்கியா ராஜாட்ட போய் சொல்லு, நீ என்ன செய்ய போற, நீ இந்த வியாதியிலே நீ சாக போற, நீ பிழைக்க மாட்டா. எனவே உன்னுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, உன்னுடைய ராஜாங்கத்தின் காரியத்தை எல்லாம் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய, என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் ஒப்புவித்து நீ மரிக்கிறதற்கு சாகிறதுக்கு நீ ஆயத்தமாயிரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டார். ஹல்லேலூயா. இதை கேட்டவுடனே இந்த ராஜாவுக்கு மிகவும் கவலை. அவர் ஆண்டவரை நோக்கி என்ன செய்தாராம்,
விண்ணப்பம் பண்ணி அழுதாராம். ஆண்டவரை நோக்கி மன்றாடி அவர் ஜெபித்தார், அழுதார். ஆண்டவரே, என் மீது நீர் இரக்கமாயிரும். ஆண்டவர் மீது மிகுந்த நம்பிக்கை உள்ளவர், ஆண்டவர் மீது மிகுந்த அன்புள்ள ஒரு மனுஷனாய் அவர் இருந்தார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் உள்ள ராஜாக்கள் செய்யாமல் இருந்ததெல்லாம் அவர் செய்து ஆலயத்தை புதுப்பித்து ஆண்டவருக்காக நல்ல காரியங்களை எல்லாம் அவர் செய்ய ஆரம்பித்தார். அப்போ அவர் ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறார்? நினைப்பூட்டுகிறார். ஆண்டவரே, நான் உமக்காக இதையெல்லாம் செய்தேனே அப்பா, உமக்காக நான் என்னென்ன நல்ல காரியங்களையெல்லாம் நான் செய்தேனே, ஒரு விசையாய் அதை நினைத்தருளும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அழுதார். ஹல்லேலூயா. அந்த கண்ணீர் என்ன செய்தது? ஆண்டவருடைய இருதயத்தை அசைத்தது. அந்த தீர்க்கதரிசி அவரிடத்துல போய் சொல்லிட்டு, நீ சாக போறான்னு சொல்லிட்டு அவர் வெளியே வந்து அந்த அரண்மனையை கூட அவர் என்ன செய்யலை, கடந்து வெளியே வரல. அந்த அரண்மனை முற்றத்துக்கு அவர் வந்த வேளையிலே ஆண்டவருடைய சத்தம் அவருக்கு கேட்குது. நீ திரும்ப போய் என்ன செய்ய, எசேக்கியா ராஜாட்ட போய் பேசு. ஆண்டவர் சொல்லுகிறது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இந்த வியாதியிலிருந்து நான் உன்னை குணமாக்குவேன், உன்னுடைய ஆயுசு வருஷத்தை இன்னும் 15 வருஷம் நான் உனக்கு கூட்டி கொடுக்கிறேன்னு போய் சொல்லு என்று ஆண்டவர் சொன்னார். கையில் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ராஜாவின் கண்ணீர் ஜெபம் தேவனுடைய இருதயத்தை அசைத்தது. ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்க அதை முதல்ல நீங்க எசேக்கியா 38ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீர்கள் என்றால் தெரியும். இன்னும் ராஜாக்கள் ஆகமத்தில் எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் எவ்வளவாய் ஆண்டவர் மீது அன்புள்ளவராய் இருந்தார், எவ்வளவு ஆண்டவருக்காக அவர் நிறைய காரியங்களை அவர் செய்தார். பக்தி வைராக்கியம் பாராட்டி கர்த்தருக்காக அவர் நின்ற காரியங்கள் எல்லாம் அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே தான் அவர் கண்ணீரோடு ஜெபித்த பொழுது உடனே ஆண்டவர் அதற்கு பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் என்ன விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களோ அந்த விசுவாசத்தின்படி தேவன் நமக்கு அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் அற்புதம் செய்யும் பொழுது உன் விசுவாசமே உன்னை ரட்சித்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் விசுவாசத்தோடு எப்படியும் ஆண்டவர் எனக்கு மனம் இறங்குவார், எனக்கு உதவி செய்வார் என்கிற விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே அவர் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தலையில் மூளைக்காய்ச்சலினாலே, மூளையில் கேன்சரால் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு சகோதரி, மூளையில் கேன்சர்னா கட்டினா அது எவ்வளோ பெரிய கஷ்டம் என்று சொல்லி பாருங்க. அவர்கள் மிகவும் மோசமான ஒரு கண்டிஷனில் இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது. டாக்டர் சொன்னார் 95% தான், என்ன 95% நீங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஒரு 5% தான் வாய்ப்பு இருக்குது. எப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டார். ஏன்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ணி பார்க்கலாம், அந்த ஆப்ரேஷன் பண்ணாலும் நீங்கள் பிழைப்பீங்களா அல்லது செத்து போவீங்களான்னு சொல்லி என்னால் கேரண்டி கொடுக்க முடியாது, அதுவும் ஒரு 5% தான் ஆப்ரேஷன் பண்ணி பார்க்கலாம் என்று சொன்னார். அப்போ இந்த சகோதரி எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி அதற்கு என்ன செய்து விட்டார்கள், சம்மதித்து விட்டார்கள். மூளையில் ஆப்ரேஷன், கேன்சர் கட்டியை அகற்றி எடுக்கணுன்னா அது எவ்வளோ ஒரு பெரிய ஆப்ரேஷன் சொல்லி பாருங்க. அப்போ இந்த சகோதரி அவங்க நல்ல ஒரு பக்தி உள்ளவர்கள், ஆண்டவர் மீது நல்ல ஒரு விசுவாசம் உள்ளவர்கள், ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறவர் என்கிற விசுவாசம் அவர்களுக்கு மிகவும் அதிகமாய் உண்டு. ஆனாலும் இந்த வேளையில் கடைசி ஒரு வாய்ப்பு, சரி ஆப்ரேஷன் பண்ணி முயற்சி பண்ணுவோமோ என்று சொல்லி அவர்களை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அப்போ இந்த சகோதரிக்கு ஒரு எண்ணம் வந்தது, நம்ம ஜெபிக்கணும், ஜெபித்தா ஆண்டவர் என்ன செய்வார், ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் என்கிற ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ள வந்துச்சு. அப்போ ஜெபிக்கிறதுக்கும் அவங்களுக்கு இந்த வேத வசனம்லாம் தெரியாது, அதிகமாக வசனம்லாம் சொல்லி ஜெபிக்கிறதுக்கோ அந்நிய பாஷையில் பேசி அப்படியெல்லாம் ஜெபிக்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு ஜெபிக்க தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பரலோக மந்திரம் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் கற்பித்த ஜெபம், பரலோக ஜெபம் ஒன்று தான் அவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க உள்ளத்தில் ஒரு முடிவெடுத்தாங்களாம், ஆண்டவரே நான் 10,000 முறை என்ன செய்வேன், இந்த ஜெபத்தை நான் சொல்லுவேன், நீங்கள் எனக்கு சுகம் தரணும்னு சொல்லி அவங்க உள்ளத்தில் ஒரு தீர்மானம் பண்ணாங்களாம். பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சொன்னாங்களாம், நான் 10,000 முறை என்ன செய்ய போகிறேன், இந்த பரலோக மந்திரம் தான் எனக்கு தெரியும்,
அந்த பரலோக ஜெபத்தை நான் திரும்ப திரும்ப 10,000 முறை சொல்லுவேன். நீங்கள் என்ன செய்யணும், அதை கரெக்டாக நீங்கள் எண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லி பக்கத்தில் இருந்தவங்ககிட்ட அவங்க சொன்னாங்களோ, அவங்கள கவனிக்கிறதுக்கு ஆஸ்பத்திரியில் இருந்தவங்ககிட்ட சொல்லிவிட்டு அவங்க ஜெபிக்க தொடங்கினாங்க. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அந்த ஜெபம் 10,000 முறை அவங்க சொல்லி முடிக்கிறதுக்கு 6 மணி நேரம் ஆச்சான். ஹல்லேலூயா. 9,999வது முறை அவங்க சொல்லும்போதும் ஒரு மாற்றமும் நடக்கலையாம் பாருங்கள். கடைசியாக 10,000 கடைசி முறையாக அவங்க அந்த ஜெபத்தை சொல்லி முடிக்கவும் பரிசுத்த ஆவியானவர் பலமாய் அவங்க மேலே இறங்கினார். ஒரு வல்லமை அவர்களை ஆட்கொண்டது. அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது, காதுகள் திறக்கப்பட்டது. அப்படியே எழுந்தாங்களா, எதிர்த்து ஒரே சந்தோஷம். அவங்களுக்கு கண்ணு தெரியுது, காது கேட்குது, நான் நல்லா இருக்கிறேன் உடம்புக்கு என்று சொல்லி ஆஸ்பத்திரியில் அங்கும் இங்குமா குதித்து ஓட ஆரம்பித்தாங்க. அங்கே நர்ஸ் எல்லாம் எல்லாரும் என்னாச்சு கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், என்ன நீங்கள் இப்படி என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க, நான் இது மாதிரி ஆண்டவரை நோக்கி ஜெபித்தேன், ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்து விட்டார், என்னை டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்களாம். டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக பூரண சுகத்தோடு இருந்தாங்களாம். ஹல்லேலூயா. திரும்பவும் தலையில் ஸ்கேன் எடுத்து பார்த்த பொழுது அங்கே கட்டியும் இல்லை, ஒன்றும் இல்லை. கர்த்தர் பூரண சுகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவரே ஆப்ரேஷன் பண்ணி ஒரு ஜெயத்தை கட்டளையிட்டார். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். நாம் உறுதியாக இருக்கணும், ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசம். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குதுன்னா, நம்ம ஆண்டவரையே நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கணும். நம்முடைய ஜெபம் ஆண்டவரையே நோக்கி பார்த்து விசுவாசத்தோடு அவர் நிச்சயம் நமக்கு உதவி செய்வார் என்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருந்தால் போதும். உறுதியான ஒரு விசுவாசம், எடுத்த தீர்மானத்திலே உறுதியாக இருக்கணும். ஹல்லேலூயா. 10,000 முறையும் சொல்கிறதுங்கிறது அது ஈஸியான காரியம் அல்ல. நம்ம கர்த்தர் கற்பித்த ஜெபம் ஒரு முறை சொல்கிறதுக்கு அவ்வளோ பெரிய ஜெபம். திரும்ப 2 ஒரு 3 நேரம் நீங்கள் சொல்லி பாருங்கள். ஒரு 3 நேரம் இந்த கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை சொல்லி பார்த்தாலே அவ்வளோ நீளமான ஜெபம். இதுக்கு மேலே எங்கே திரும்ப திரும்ப சொல்கிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லுகிற ஆண்டவர். நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார். தேவன் தம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை தன் மீது விசுவாசம் வைத்து ஆண்டவர் நிச்சயம் எனக்கு செய்வார் என்று சொல்லி ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். பாருங்க, நாம் வைராக்கியமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்காக அவர் வைராக்கியமாக எழும்புகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை பார்த்து நமக்கு அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசம், தேவன் ஒருவர் இந்த உலகத்தில் உண்டு, நான் ஆராதிக்கிற தெய்வம் வல்லமை உள்ளவர், அவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறவர் என்று சொல்லி நம்முடைய உள்ளத்திலே நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் விசுவாசம் உள்ள ஜெபம் கட்டாயம் அது அற்புதத்தை கொண்டு வரும். ஆனால் விசுவாசம் இல்லாதபடிக்கு சந்தேகப்படுகிறவன், அவிசுவாசியா ஏனோ தானோ இருக்கிறவனுடைய ஜெபம் என்ன செய்யாது, அற்புதத்தை கொண்டு வராது. அந்த ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்குமா, காற்றிலே அலக்களிக்கப்படுகிற தூசியை போல நாம் சந்தேகப்படுகிறவர்களாய் ஏனோ தானோ என்று நாம் இருந்தோம் என்றால், ஏதோ கடமைக்கு ஜெபிச்சோன்னா என்ன செய்ய முடியாது, அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு வைராக்கியமாக ஒரு விசுவாசத்தோடு நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர். நாம் போகிற பாதையை அவர் நன்கு அறிந்திருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களுடைய காயங்களை அவர் கட்டுகிறவராய் இருக்கிறார். எவ்வளோதான் நமக்கு ரோதமாக சத்துரு திட்டம் போட்டாலும் சரி, பிசாசானவன் அவன் தோற்று போனவன் ஒரு நாளும் அவனால் என்ன செய்ய முடியாது, ஜெயம் எடுக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் மீது அவனுக்கு அதிகாரம் கிடையாது. எவ்வளோதான் நமக்கு ரோதமாக அவன் போராடினாலும் சுற்றி வந்தாலும் அவனால் நம்மை ஜெயிக்கவே முடியாது. உலகத்தை ஜெயித்த இயேசு, சாத்தானின் தலையை நசுக்கி ஜெயம் எடுத்த இயேசு கிறிஸ்து அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்குள் இருக்கிறார். நமக்கு ரோதமாக எழும்புகிற சிங்கங்களின் வாய்களை கட்டி போடுகிறவராய் இருக்கிறார். யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர், அவர் வெற்றி சிறந்தார். ஜெயகிறிஸ்து அவர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கும்படியாய் தேவன் எப்பொழுதும் அவர் ஆயத்தமாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா.
தன்னுடைய குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுத்து அவர்கள் கெட்டு போகாதபடிக்கு அவர்களை அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரை தேடி வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதே ஆண்டவருக்கு பிரியம். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அதிலிருந்து விடுதலை கொடுத்து உங்களை சாட்சியாய் நிறுத்துவது தான் ஆண்டவருக்கு பிரியம். ஹல்லேலூயா. நாம் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என் மகா இந்த பிரச்சனையை மேற்கொள்வாளா, என்னுடைய மகன் இந்த சவாலை மேற்கொண்டு அவன் ஜெயம் எடுப்பானா, அல்லது ஐயோ நம்மளால் முடியாது, இந்த பிரச்சனையில் நம்மளால் நிற்க முடியாது என்று சொல்லி விழுந்து போயிடுவானா என்று சொல்லி ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன்னேறுவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு படியாக இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தரை அறிகிற அறிவிலே கர்த்தரோடு நாம் ஐக்கியம் கொண்டு இருக்க வேண்டுமானால் பொல்லாத பிசாசானவன் எவ்வளவோ பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கொண்டு போடுவான். கர்த்தருக்கும் நமக்கும் இடையிலுள்ள உறவை முறிக்கும்படியாக, நம்முடைய ஜெபத்தை தடை பண்ணும்படியாக இடைவிடாமல் பிசாசானவன் போராடி கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா. ஜெபம் குறைஞ்சினா என்ன செய்வான்? பிசாசானவன் உள்ளே நுழைந்து விடுவான். நமக்கு இருக்கிற ஒரே எதிராளி யாரு? பொல்லாத பிசாசானவன். எந்த மனுஷனும் கிடையாது, குடும்பத்தில் உள்ளவர்களும் கிடையாது, பக்கத்தில் உள்ளவர்களும் கிடையாது. எல்லா மனுஷர்களுக்கும், அதுவும் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் பக்தி உள்ள ஒவ்வொருவருக்கும் விரோதமாக எழும்புகிறவன் பொல்லாத பிசாசானவன். அவனுடைய தந்திரமெல்லாம் முதலாவது நம்முடைய ஜெபத்தை தடை பண்ணுவது தான். ஹல்லேலூயா. எனவே எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் ஜெபிக்கிறத மாத்திரம் என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடவே கூடாது. ஹல்லேலூயா. உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை வந்த போதிலும் தானியேல் என்ன செய்தான்? இந்த ராஜாவினுடைய கட்டளை விட என்னுடைய ராஜா, ராஜாதி ராஜா ஆண்டவர் இயேசு பெரியவர் என்று சொல்லி அவருக்கு மாத்திரமே அவர் பயந்திருந்தார். ஹல்லேலூயா. இந்த ராஜாவின் கட்டளைக்கு அவர் பயப்படவே இல்லை. அப்படியே இந்த ராஜா கட்டளை நம்மளை கொன்று போட்டாலும் என்னுடைய ஆண்டவர் என்னை ரட்சிப்பார் என்கிற விசுவாசத்தில் தைரியமாக இருந்தார். நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் ஆமாம், ஜெபத்துக்கு போய் என்னத்துக்கு கண்டு ஒரே பிரச்சனை, ஒரே போராட்டம் இப்படி சொல்லி நீங்கள் வாயை திறந்து இப்படி சொன்னீங்கனாலே நீங்கள் அவுட்டு, நீங்கள் ஃபெயில்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நம்முடைய வாயின் வார்த்தைகளை என்ன செய்கிறான்? பிசாசு ரொம்ப கவனமாக கேட்டுக்கொண்டு இருப்பான். எனவே நம்முடைய வார்த்தையில் கூட நம்ம தப்பித்தவரி அவிசுவாசமான வார்த்தை, நம்பிக்கை இல்லாத வார்த்தை என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. ஹல்லேலூயா. மரணமும் ஜீவனும் உன் வாயின் வார்த்தையில் இருக்குது. உன் வாயிலே ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதிகாரத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? ஆண்டவருடைய வார்த்தையை திரும்ப திரும்ப நாம் அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு சாட்சி, இன்னும் ஒரு சாட்சியை நான் வாசித்தேன். கொரியா தேசத்தில் பாலியாங்கிஷோ அவர் ஊழியத்தில் உள்ள ஒரு சகோதரி. அவர்கள் மிகவும் கொஞ்சம் வயதானவர்கள். அவங்க வாயில் புற்றுநோய் வாயெல்லாம் புண்ணு, பேச முடியாதபடிக்கு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தார்கள். அப்போ அந்த புற்றுநோய் வாயில் அவங்களால என்ன செய்ய முடியாது? ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை தான். அப்போ அவங்க பாஸ்டர்கிட்ட போய் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ பாஸ்டர் சொன்னாராம், நான் உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், நான் சொல்கிறத நீ என்ன செய்யணும்? செஞ்சு முடிச்சுட்டு நீ வந்தீன்னா நான் என்ன செய்வேன்? உனக்கு தலையில் கை வச்சு உனக்காக நான் ஊக்கமாக ஜெபம் பண்ணுவேன் என்று சொன்னாராம். அப்போ என்ன செய்யணும் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னாரா, நீ ஒரு நோட்டையும் ஒரு பெண்ணையும் எடுத்துக்கோ. ஒரு வசனம் 1 பேதுரு 2:24 வசனத்தில் கடைசியில் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள். அந்த வசனம் இருக்குது. இந்த வசனத்தை நீ என்ன செய்யணும்? 10,000 முறை எழுதணும்னு சொல்லி சொன்னாராம். ஹல்லேலூயா. அதுவும் 10,000 முறை நீ சொல்லிக்கிட்டே எழுதணும், அறிக்கை பண்ணிக்கிட்டே எழுதணும். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நான் சுகமானேன், இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் சுகமானீர்கள் என்று சொல்லி 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 என்ன செய்யணும்? 10,000 முறை எழுதணும். நீ எழுதி முடித்து, இதான் உனக்கு ஹோம்ஒர்க்கு. வீட்டு பாடம் கொடுப்பாங்கள்ல ஸ்கூலில், டீச்சர் வீட்டு பாடம் கொடுக்குற மாதிரி அந்த பாஸ்டர் அந்த அம்மாவுக்கு வீட்டு பாடம் கொடுத்தாராம். நீ 10,000 முறை எழுதிட்டு என்ன செய்ய, நீ என்கிட்ட கொண்டு நீ காட்டு, அதுக்கு பிறகு நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். அப்போ இந்த அம்மா ஒரு நோட்டும் பெண்ணும் எடுத்துகிட்டு போய் அந்த கொரியா தேசத்தில் ஜெபிப்பதற்காக ஜெபமலைகள் நிறைய கட்டப்பட்டு வச்சுருந்தான். ஜெபமலைன்னு கட்டி ஜனங்கள் எல்லாம் அங்கே போய் ஜெபிப்பாங்களாம். ராத்திரி பார்த்தாலும் லைட்லாம் போட்டு ராத்திரி ஜெபம், யாரும் ஜெபம்லாம் நடத்த மாட்டாங்க, அவங்களே போய் அவ்வளோ பேர் உட்காந்து ஜெபிப்பாங்களாம். பாருங்கள், தினமும் அந்த மலையில் கூட்டமாக இருக்குமா. ஹல்லேலூயா.
நம்முடைய தேசத்திலிருந்து கூட நிறைய பேர் போயிருக்காங்க. ஒரு பிரதர் மோகன் சிலாசரஸ் கூட ஒரு நாள் சொன்னார், அங்கே போய் அவங்க எப்படி ஜெபிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்க போகும்போது அந்த ஜெபமலையில் ஒவ்வொரு குகை மாதிரி சின்ன சின்ன ரூமாக கட்டி வச்சுருக்காங்களாம். ஒருத்தவங்க ஜெபம் பண்ணிட்டு வந்த பிறகு அடுத்தால உள்ளே போய் ஜெபிக்கிறதுக்கு அவ்வளோ வரிசையில் க்யூவில் நிற்கிறாங்களாம். அவங்களும் போய் க்யூவில் போய் நின்று அந்த இடத்துல போய் நாங்களும் ஜெபம் பண்ணிட்டு வந்தோன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. பாருங்கள், அப்போ அவர்கள் எவ்வளவு பக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அந்த ஜனங்கள் அவருடைய உள்ளத்திலே ஆண்டவரை தேட வேண்டும் என்கிற ஒரு தாகம் எவ்வளவா இருக்குது. இரவு முழுவதும் ஜெபம் பண்ணுவாங்களாம். காலையில் வரைக்கும் இரவு ஜெபம் பண்ணுவாங்களாம். காலையில் போய் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு அவங்க பாட்டுக்கு ஆஃபீஸுக்கு வேலைக்கு போயிடுவாங்களாம். பாருங்கள், அந்த அந்த உடல் சோர்வு நமக்கு பலவீனம் வரும் அப்படியெல்லாம் எதையுமே அவங்க நினைக்க மாட்டாங்களாம். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும், ஜெபிக்கணும், கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். அந்த ஒரு சந்தேகத்துக்கோ ஐயோ நம்ம முழிச்சிருந்து ஜெபம் பண்ணால் நம்ம உடம்பு இதாகுமே அப்படியாகுமே சொல்லி அவங்க யாருமே நினைக்கிறதே இல்லை. எல்லாவற்றிலும் பெரிய காரியம் ஜெபிப்பது. ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அவ்வளவு விசுவாசம் உள்ளவர்களாய் அங்குள்ள ஜனங்கள் இருப்பார்களாம். இந்த அம்மா ஒரு நோட்டையும் பெண்ணையும் எடுத்துகிட்டு போய் அங்கே மலையில் போய் உட்காந்து அவங்க ஃபுல்லாக எழுத தொடங்கினார்கள். அந்த வசனத்தை சொல்லி 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 எழுதி முடிக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆச்சாம். பாருங்க, ஹல்லேலூயா. 10,000 முறை எழுதி முடிக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆச்சாம். ஒரு வாரம் கழித்து அவங்க வந்தாங்களாம் பாஸ்டரை பார்க்குறதுக்கு. பாஸ்டர் நீ கத்திக்கிட்டே வந்தாங்களாம். அப்போ இவர் பார்த்தாரா, இந்த அம்மா இதுக்கு முன்னாடி வரும்போது அவங்களால வாய் திறந்து பேசவே முடியாது. ஏன்னா வாயெல்லாம் கேன்சர் புண்ணு, வாய் திறந்தே அவங்களால பேச முடியாது. இவ்வளோ சத்தம் போடுறாங்களேன்னு சொல்லி என்னம்மா ஆச்சு அப்படின்றதுக்கு, நான் அந்த கேன்சர் இருக்கிறதே எனக்கு மறந்து போச்சு. நான் சொல்லி 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 என்ன செஞ்சேன், எழுதிக்கிட்டே இருந்தேன்னா என் புண்ணெல்லாம் காஞ்சி போச்சு, எல்லாம் சரியாக போச்சு, நல்ல சுகமாக இருக்கிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. ஹல்லேலூயா. அவருக்கு ஒரே சந்தோஷம், ஆண்டவர் சுகமாக்குறாரு. நான் ஜெபிக்கிறதுக்கு நீ என்ன இருக்குது, கர்த்தரே உன்னுடைய விசுவாசத்தை பார்த்து உன்னை சுகமாக்கினார் என்று சொன்னாங்க. டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ண டாக்டர் ஆச்சரியப்பட்டு, பரிபூரண சுகம் இருக்குது, உனக்கு வாயில் புண்ணு வந்ததற்கான அடையாளமே இல்லை என்று சொன்னாராம். பாருங்கள், இப்படி அநேக அற்புதங்கள் அந்த சபையிலே அந்த கொரியா தேசத்திலே நடந்து கொண்டு இருக்கிறது, இன்றும் நடக்கிறது. காரணம் என்ன? அவர்களுக்குள்ள விசுவாசம். அவர்கள் பக்தியுள்ள ஜனங்களாக இருக்கிறாங்க. ஆண்டவரை தேடுவதற்கு முதலிடம் கொடுக்குறாங்க. எந்த சாக்கு போக்கும் எந்த காரணமும் அவங்க ஜெபத்துக்கு சொல்ல மாட்டாங்க. நம்ம ஏன் ஜெபிக்க வரலன்னா அதுக்கு 1000 காரணம் சொல்கிறோம். ஹல்லேலூயா. அவங்க காரணமே சொல்ல மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஜெபத்துக்கு எப்படியாவது சபை கூடுதலுக்கு வந்து கூடி ஜெபிப்பாங்களாம். தனிப்பட்ட முறையில் அவ்வளவா ஜெபிப்பார்கள். அவருடைய வாழ்க்கையே ஜெபமாய் மாறி போச்சு. எனவே பிசாசானவனுக்கு அங்கே இடம் இல்லை. அவங்க ஜெபிக்க நிறைய பேர் அவங்க தேசத்தில் ஜெபிக்கிறவர்கள் எல்லாருமே ஜெபிக்கிறவர்களாக மாறினதுனால அந்த வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள், தேசத்துக்கு விரோதமாக கிரியை செஞ்ச ஆவிகள் எல்லாம் கட்டப்பட்டு அந்த தேசத்திலே ஒரு ஆசீர்வாதம் செழிப்பே ஆண்டவர் கட்டளையிட்டாராம். ஹல்லேலூயா. லட்சக்கணக்கான 10 லட்சத்துக்கும் அதிகமான ஆட்கள் அந்த சபைக்கு வருவாங்களாம். பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளையில் காலையில் 4 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் ஆராதனை 2 மணி நேரத்துக்கு ஒருக்க நடந்து கொண்டே இருக்குமா. இப்போ எவ்வளவு விசுவாசம் உள்ள ஜனங்கள், எவ்வளவு பக்தி உள்ளவர்கள், அவர்களுக்கு ஆண்டவர் எவ்வளவா இன்றும் அற்புதத்தை செய்து கொண்டு இருக்கிறார். அதே போலத்தான் ஆண்டவர் நமக்கும் அற்புதத்தை செய்ய நம்ம காத்து கொண்டு இருக்கிறார். நம்ம ஏனோ தானோன்னு நம்ம கடமைக்கு ஏதோ கொஞ்சம் நேரம் ஜெபிக்கிறோம், போகிறோம், உடனே ஒரு சின்ன பிரச்சனைனா சோர்ந்து போகிறோம். யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் உடனே அப்படியே மனசு சோர்ந்து போகுது, நம்மளால் ஜெபிக்க முடியலை. அப்படியெல்லாம் அவங்க எதுக்குமே இடம் கொடுக்கறதே இல்லை. ஆண்டவர் பெரியவர் என்கிற விசுவாசம் அவர்களுடைய இருதயத்திலும் அவருடைய சிந்தனையிலும் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால என் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லவர். ஹல்லேலூயா. என் கணவனுடைய வாழ்க்கையை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் ரட்சிக்கிற தேவன். எப்படிப்பட்ட பிசாசாக இருந்தாலும் சரி, யார் எனக்கு விரோதமாக சேவனை பண்ணா என்ன, யார் என் மேலே இல்லாது பொல்லாது சொன்னா என்ன, என்னோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அவர் என்னை ரட்சிப்பார், அவர் என்னை பாதுகாப்பார், என் குடும்பத்தை பாதுகாப்பார், அவர் என்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. எருசலேமை சுற்றிலும் மதில்கள் இருப்பது போல தேவன் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். ஆண்டவர் எப்பொழுதும் அவர் நம்மை சூழ்ந்திருந்து நம்மை பாதுகாக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அவர் ஒருபோதும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். விசுவாசத்தோடு செயல்படுங்க, விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் நம் கூடவே இருக்கிறார். அவர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்னும் அதிகமாய் ஜெபிங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீங்கள் பேசுங்கப்பா, ஏன் இந்த காரியம், ஏன் இந்த பிரச்சனை, என்னால் முடியலை, எனக்கு பேசுங்க என்று சொன்னால் அவர் பேசுவார். ஹல்லேலூயா. நீங்கள் உண்மையான அன்போடு அவரை தேடினாதான் ஆண்டவர் பேசுவார். கடமைக்காக நமக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், அதுக்காக மாத்திரம் ஆண்டவரை தேடினா அவர் என்ன செய்ய மாட்டார், பேச மாட்டார். நாம் முதலாவது அவரை நேசிக்க வேண்டும், அவரை
அன்பு செய்ய வேண்டும், அவர் எனக்கு வேண்டும், அவரோடு உள்ள உறவு எனக்கு வேணும், இந்த ஆண்டவர் எனக்கு வேண்டும் என்று சொல்லி நாம் அவரை தேடும் பொழுது அவர் நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். ஒரு நண்பனை போல நம்மோடு பேச அவர் ஆசைப்படுகிறார். நம்முடைய இருதயத்திலே நமக்கே தெரியாது எப்படி நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தை கேட்குறீங்க எப்படிங்கன்னா அதை என்ன செய்ய முடியாது, எடுத்து விவரித்து சொல்ல முடியாது. ஒவ்வொருவருக்கும் அதை அனுபவிக்கும் போது தான் தெரியும். கர்த்தர் அவரவருக்கு புரிகிற மொழியிலே புரிகிற விதத்திலே ஆண்டவர் நம்முடைய திறமைக்கு நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொருவருடைய சக்திக்கு ஏற்றபடி ஆண்டவர் அழகாய் நம்மோடு பேசுவார். ஆண்டவர் தான் நம்மோடு பேசினார் என்பதை நாம் புரிந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவரை நம்பி வந்திருக்கிற நீங்களும் நானும் பாக்கியமுள்ளவர்கள். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. எனவே நீங்கள் ஆண்டவரை இன்னும் விசுவாசத்தோடு பற்றி கொண்டு ஜெபியுங்க. சுற்றி இருக்கிற ஜனங்கள் சொல்லுவார்கள், நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி என்று சொல்லும்படியாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. நாம் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர் அவர் நம் மத்தியிலே இருக்கிறார். எனவே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம்.